இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி அடுத்தபடியாக நடக்கவிருக்கிறது. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி நமக்கு வந்திருப்பவர் கணேஷ் ராஜா அவர்கள். அவர் சாஃப்ட்வேர் துறையில் பணியாற்றிய போதிலும் வரலாற்று ஆராய்ச்சியில் நீண்ட காலம் பணியாற்றியிருக்கிறார். அதனுடைய விளைவாக அவர் ஜம்புத் தீபம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதில் ஏற்கனவே ஏற்கப்பட்ட அல்லது மற்றவரால் சொல்லப்பட்ட கால வரலாற்றை எல்லாம் மாற்றி இவர் உண்மை புதுமைகளை நமக்கு கூறவிருக்கிறார். இவர் நூலை மட்டும் எழுதியவர் அல்ல, யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்துகிறார். அது மட்டுமல்ல, திலகர் போன்ற தேசபக்தர்களின் வீடியோவையும் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைய தினம் பெங்களூரில் இந்த கணேஷ் ராஜா அவர்கள் நமக்கு அவருடைய ஆராய்ச்சி உரைகளில் கண்ட புதுமைகளை விளக்கி வருகிறார். இதோ கணேஷ் ராஜா அவர்கள். தேங்க்யூ சார். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த சுவாமிநாதன் சார் அவர்களுக்கும் ஞானமயம் குழுவுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகள். நான் இந்த ஜம்பு ஐலாண்ட் அப்படிங்கிற புஸ்தகத்தை போன வருஷம் எழுதி பப்ளிஷ் பண்ணேன். நான் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற அரை மணி நேர டயத்தில் நான் இந்த 5 டாபிக் கவர் பண்ணலான்னு இருக்கேன். நான் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன். சார் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் துறையில் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஏன் நான் திடீர்னு இந்த புக்கு எழுதணுங்கிற மோட்டிவேஷன் எனக்கு எதுக்கு வந்தது, அதுதான் வாட் வாஸ் த ப்ராம்ப்ட். அதுக்கப்புறம் இந்த புக்கில் ஒரு டாப் 5 ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். அப்புறம் தேர்ட் எதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்ஸ்லாம் நான் ரெஃபர் பண்ணேன், எதை பேஸ் பண்ணி இதை எழுதியிருக்கேங்கிறத சொல்ல விரும்புகிறேன். ஸோ யாருக்கானும் ஃபர்தர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களாம் அந்த ரெஃபரன்ஸ் புக்கை கண்டிப்பாக படிக்கலாம். அப்புறம் நான் புக்கு பப்ளிஷ் பண்ணி ஒரு 1 இயர் ஆயிடுத்து. இப்போ அந்த ஃபீட்பேக் எப்படி இருந்தது, இதெல்லாம் பற்றியும் ஒரு 5 மினிட்ஸ் பேசணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வாட் நெக்ஸ்ட், என்னோட அடுத்த ஸ்டெப்ஸ், இந்த யூடியூப் அதே மாதிரி சார் சொன்னது அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதானும் நான் சொன்னதில் தவறோ இல்லை கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம கடைசியில் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் முதல்ல ஏன் நம்ம நாட்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதணும் அப்படின்னு இந்த மோட்டிவேஷன் எனக்கு வந்தது. இது ஒரு பேக் இன் 2015. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சோஷியல் மீடியாலாம் திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் நிறையா மெசேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அப்போ பார்த்தோன்னா திடீர்னு நிறையா மெசேஜ் வரும். இந்தியா அவ்வளோ சயின்டிஃபிக்கலி அட்வான்ஸ்டு கண்ட்ரி அப்படின்னு சில மெசேஜஸ் வரும். நமக்கு அது தெரிஞ்சிருந்தது. ஜீரோவை கண்டுபிடிச்சது இந்தியர்கள் தான், ஃபிசிக்ஸில் நிறையா கான்செப்ட்ஸை கண்டுபிடிச்சது இந்தியர்கள் தான் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் ஆனால் நம்மளோட பள்ளிக்கூட படிப்புலேருந்து இப்போ ஒருத்தர் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வெளில வர்றாருன்னா அவர்கிட்ட இந்தியாவை பற்றி என்ன பர்செப்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 80ஸ்லேயோ 90ஸ்லேயோ படித்தவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்தியா ஒரு ஏழ்மையான நாடு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்புறம் 90s 2000ஸ்ல எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க, ஐடி இண்டஸ்ட்ரி வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம முன்னேறிட்டு வரோம். இப்படி தான் ஒரு பர்செப்ஷன் இருக்கும் ஜென்ரலாக நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து பாஸ் ஆகிறவங்களுக்கு. ஆனால் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு, ஒரு நாடு புவர் கண்ட்ரியாக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒருத்தன் திருட வரான்னு சொன்னால் அவன் அந்த ஊரோட ஏழையோட வீட்டில் போய் திருட மாட்டான், அவன் ஒரு பணக்கார வீட்டை போய் தான் திருட போவான். நம்ம நாட்டோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் படையெடுத்து வந்துகிட்டே இருந்திருக்காங்க. நம்ம ஒரு ஏழை நாடாக இருந்தால் எதற்கு அவங்கெல்லாம் வந்திருக்கணும்? இதே மாதிரி பல்வேறு கொஷின்ஸ் என் மைண்டில் வர ஆரம்பிச்சுது இந்த 2015 டைம் ஃப்ரேமில். அதனால நான் நம்ம நாட்டு ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன மிஸ் ஆகுது, ஸ்கூலோட எஜுகேஷன் இட்ஸ் நாட் இனஃப் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஜென்ரலாக படிச்சுட்டே இருக்கிறப்போ ஆக்சிடென்டலாக ஒரு நாளைக்கு ஒரு ஷாப்பில் ஒரு மேகசினை பார்த்தேன். இதுதான் அந்த மேகசின், த வீக். இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2015 பப்ளிஷ் ஆன ஒரு மேகசின் இஷ்யூ. இது டைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா த்ரூ 25 பீப்புள்னு போட்டிருந்தது. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அட்ராக்ஷன். நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். யாரோ ஒருத்தர் ரொம்ப அழகாக அதே மாதிரி ஒரு மேகசினை போட்டிருக்காங்களே, இந்த பிக்சரையும் இந்த டைட்டிலையும் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு உடனடியாக வாங்கினேன். வீட்டில் படித்து பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, நம்ம நாட்டோட லிட்ரேச்சரை தேவர் லிட்ரலி மாக்கிங். அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, காந்தியோட தண்டி மார்ச் புத்தருக்கு முன்னாடி நடந்திருந்ததுன்னா இது கூட அவங்க ஒரு எப்பிக்கா மாற்றிருப்பாங்க, ராமாயணமோ இல்லை மகாபாரதம் மாதிரி. காந்திஜி மலையை தாண்டி பறந்து போனார்னு எழுதியிருப்பாங்க. இதுதான் இந்தியர்களோட ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இன்னொரு ஹர்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதில்
The Buddha is the oldest personality of India about whose existence and life events there is universal agreement among historians. புத்தர் மட்டும்தான் நம்மளால கன்ஃபார்மா சொல்லக்கூடிய ஒரு ரியல் பர்சனாலிட்டி இந்தியாவில்னு எழுதியிருந்தாங்க. இந்த இதே மாதிரியே தான் இருந்தது அந்த புக்கோட மோஸ்ட் ஆஃப் த கவர் ஸ்டோரி. இது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது எனக்கு. அப்படி என்ன நம்ம இந்தியன்ஸ் வந்து அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் சென்ஸே இல்லாமல் இருந்திருக்கோமா? இந்த அளவு மார்க் பண்ணி இட் வாஸ் லைக் ஹியூமிலியேட்டிங் மாதிரி தான் இருந்தது. நம்ம நாட்டு மேகசின் நம்ம நாட்டு லிட்ரேச்சரை பற்றியே ஹியூமிலியேஷன் அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து அது இன்னும் ஒரு உந்துகோலாக இருந்தது. நம்ம அதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நம்மளோட ஜென்ரல் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து நம்ம என்ன படிக்கிறோமோ அது ஆல்மோஸ்ட் மறந்துடுறோம் வேலைக்கு வரப்போ. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்ஸ் நம்ம இந்தியாவை பற்றி என்ன இருக்குது இதெல்லாம் அப்ரூவ்டு புக்ஸ் பை யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அதை படிக்க ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட். இதை பார்த்தீங்கன்னா டிஎன் ஜாவோட ஏன்ஷியன்ட் இந்தியா, இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் ஆர்எஸ் சர்மா, ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிவல் இந்தியா சதீஷ் சந்திரா, நீலகண்ட சாஸ்திரி அவர்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா, இது எல்லாமே படித்தேன். இதுலெல்லாம் என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா, நம்மளோட அதிகாரப்பூர்வமான வரலாறு கிமு 300 தான் ஆரம்பிக்கிறது இந்தியாவோடது. ஏன்னா அதுதான் அலெக்சாண்டர் வந்த டயம்னு சொல்லி நம்மளோட ஹிஸ்டரி எழுதியிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் என்னாச்சு, 323 பிசிக்கு முள்ள இது எதுவுமே ஒரு வேகாவும் நாட் ஆத்தரைஸ்ட் ஒரு மித்து மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க எல்லா ஹிஸ்டாரியன்ஸும். இது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு நாட்டோட வரலாறை அந்த நாட்டோட இலக்கியத்தை அடிப்படையை வச்சு தான் நம்ம எழுத முடியும். ஏன்னா அந்த இலக்கியம் தான் அந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மிரர் மாதிரி ஆக்சுவலி. ஸோ நான் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். என்னென்னலாம் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் சம்ஸ்கிருத் லிட்ரேச்சர் படித்தேன். அதில் வந்து வேதத்தை பற்றி, பிராமணாஸ், ஆரண்யகாஸ் எல்லாத்தையும் பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க இந்தியன்ஸு. அப்புறம் ட்ரெடிஷ்னல் ஹிஸ்ட்ரி படித்தேன், வேதாஸ் ரிலேட்டடாக புக்ஸ் படித்தேன். அப்புறம் ராமாயணம் மகாபாரதம் ரிலேட்டட் புக்ஸ் படித்தேன் ரிசர்ச்லாம். அப்புறம் புராணங்கள் ரிலேட்டட் புக்ஸ் படித்தேன். அப்புறம் சமஸ்கிருதத்தில் இருக்கிற சயின்ஸ் பற்றி படித்தேன். தமிழ் லிட்ரேச்சரையும் படித்தேன். ஏன்னா நம்ம நாட்டோட ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதமும் தமிழும் தான். அதில் என்ன லிட்ரேச்சர் இருக்குது அதை வச்சு நம்மளோட ஹிஸ்ட்ரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு தேடல் இருந்தது. நான் இது என்னென்ன புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுறேன்னு அடுத்த செக்ஷனில் சொல்கிறேன். ஆனால் இந்த புக்ஸ் எல்லாம் நான் படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு காமன் த்ரெட்டு புலப்பட்டது. நான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் புக்கை எழுதணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டு அந்த அளவு எனக்கு இல்லை. நான் தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுன்றதுக்கப்புறம் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு காமன் த்ரெட் இருக்குது. ஒரு புராணம்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு ரியாலிட்டி இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அது மேலே ஒரு கதையாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. ஆனால் இந்த எல்லா டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பெசிஃபிக் அபவுட் சம் ஏரியா. சமஸ்கிருத் லிட்ரேச்சர்னா சமஸ்கிருத் லிட்ரேச்சர், வேதாஸ்னா வேதாஸை பற்றி. இட் டசன்ட் ரெப்ரசன்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ என்னோட மோட்டிவேஷன் என்ன இருந்ததுன்னா, இந்தலேருந்து இருக்கிற ரிலையபிள் இன்ஃபர்மேஷன், ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஏன் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை ரீபில்டு பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட மோட்டிவேஷன் ஃபார் ரைட்டிங் திஸ் புக். இப்போ எழுதுகிறப்போ இப்போ ஹிஸ்ட்ரினாலே நம்ம என்ன நினைக்கிறோம், அது வந்து ஜென்ரலாக ராஜாக்கள், ரூலர்ஸ், போர்கள், வெற்றி தோல்வி, இதுதான் ஹிஸ்ட்ரின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, அது மட்டும் ஒரு நாட்டோட ஹிஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது. அவங்க இந்த நாட்டில் இருந்த நம்ம நாட்டில் இருந்த ரிஷிகள் அவங்க என்ன எழுதியிருக்காங்க, எப்போ எழுதினாங்க, அந்த ராஜாக்கள், அப்புறம் லிட்ரேச்சர் எப்படி எவல்யூஷன் வந்தது பார்த்தீங்களா, வேதம் எப்படி வந்தது, ராமாயணம் எப்படி எழுதப்பட்டது, அதே மாதிரி அந்த லிட்ரேச்சர் பேரலல் லிட்ரேச்சர், அப்புறம் மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அப்புறம் சயின்ஸ் எப்படி முன்னேறிச்சு, இது ரொம்ப முக்கியமானது நான் கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ தான் வந்து நம்ம நாட்டோட ஃபுல் 360 டிகிரி வியூவையும் கொடுக்க முடியும்னு நான் நம்பினேன். நான் படித்த புக்ஸும் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய புராண கதைகள், ராமாயணம், மகாபாரதம்லாம் கேட்டிருப்போம். நமக்கு வந்து அது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சா கூட சில விஷயம்லாம் நமக்கே தோணும், இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும், நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு நமக்கே தோணும். அதுதான் வந்து நம்ம மித்துன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரின்னு எழுதுகிறப்போ இந்த மித்ஸ், கன்ஃபியூஷன்ஸ், இன்டர்போலேஷன்ஸ், எக்ஸாஜரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இக்னோர் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம நாடு வந்து ஒரு 100 வருஷம் 200 வருஷம் இருக்கிற ஹிஸ்ட்ரி இல்லை, மோர் தேன் 8000 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு. ஒரு 8000 இயர்ஸ் ஒரு கண்ட்ரி டிராவல் ஆயிருக்கு. எண்ணிலடங்கா இன்வேஷன்ஸ் அண்ட் அட்டாக்ஸ் அண்ட் இது நடந்திருக்கிறப்போ இது எல்லாமே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், லிட்ரேச்சர்ல நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இட் ஹாஸ் டு பி அக்செப்டட், சம் ஆஃப் தம் ஷுட் பி இக்னோர்ட் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கணும்னு பார்க்குறேன்னா, இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா புரூரவசை விட்டு ஊர்வசி பறந்து போற அப்படிதான் எழுதியிருக்காங்க நம்மளோட புராணத்தில்.
உடனே நீங்க கேட்கலாம், எப்படி திடீர்னு ஒரு கேர்ள் வந்து பறக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். இது நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணோம்னா, ஏதோ பிரச்சனைனால புரூரவசை விட்டுட்டு அவங்க மனைவி ஊர்வசி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம இன்டர்பிரேட் பண்ணா இட் பிகம்ஸ் a ஹிஸ்டரி. அதை ஏன் அவங்க வந்து பறக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதே மாதிரி ஒரு இமேஜினேட்டிவ் திங் ஆட் பண்ணாதான் மக்கள்கிட்ட வந்து இது போய் சேரும், சாதாரண மக்கள்கிட்ட. அதனால தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸை சேர்த்துருக்காங்க. நம்ம சினிமா பார்க்குறப்போ ஒரு எக்ஸாஜரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போதான் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். ஜென்ரலாக நடந்ததை பற்றி சொன்னால் அது ஒரு நியூஸ் வாசிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகலாம். அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹிஸ்ட்ரின்னு பண்ணுறப்போ இதை நம்ம வந்து இக்னோர் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு லாஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, ஹவு டு மேக் திஸ் இன்ட்ரெஸ்டிங். ஹிஸ்ட்ரினாலே நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஷுட் பி அ போரிங் சப்ஜெக்ட், ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் வரப்போகிறது, இதில் என்ன இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இதை வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு நான் ரொம்ப யோசித்தேன். எனக்கு ஐடியா வந்தது ரெண்டு தான். நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்லாமல் இந்த ஸ்டோரி மாதிரி சொன்னால் மக்களை இது கொஞ்சம் என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பிக்சர்ஸ், ஆப்வியஸ்லி படம் நிறையா இருந்ததுன்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த ஐடியாவில் நான் வந்து என்னோட புக்கை வந்து இந்த ஸ்டோரியை சாப்டராக பிரித்து ஒவ்வொரு சாப்டர்லையும் சின்ன சின்ன ஸ்டோரி மாதிரி கண்டினியூஸாக கொடுத்து அதில் முடிஞ்ச வரைக்கும் பிக்சர்ஸ் ஆட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணுன்னு ட்ரை பண்ணேன். அப்புறம் ஒவ்வொரு சாப்டருக்கு கடைசிலையும் ரெஃபரன்சஸ்ன்னு போட்டுட்டு, இப்போ சீரியஸ் ரிசர்ச் ஓரியன்ட் பீப்புளுக்கு நம்மளோட கதைக்கு என்ன ஆதாரம் இருக்கு, எதனால இப்படி சொல்லியிருக்கான்னு கண்டிப்பாக டவுட் வரலாம். அவங்க வேணும்னா போய் ரெஃபர் பண்ணுறதுக்காக இந்த ரெஃபரன்சஸ் செக்ஷன் ஒவ்வொரு சாப்டருக்கு கடைசிலையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தவிர சில டிட்பிட்ஸ் மாதிரி விஷயங்களை டூ யூ நோ அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன இதுவாக கொடுத்துருக்கேன். ஸோ தட் இது வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இட் ஷுட் ரீச் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள். அதுதான் என்னோட இனிஷியல் கோலாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்னோட ஓவரால் வியூ ஆஃப் த புக். ஏன் நான் புக்கு எழுதணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு என்னென்ன படித்தேன், என்ன அப்ரோச் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். என்னோட இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, இந்தியாவோட ஆரம்ப காலத்திலிருந்து 700 ஏடி வரைக்கும் இந்த புக்கை எழுதணும்னு என்னோட ஆசை. ஏன் 700 ஏடினா, 700 ஏடிக்கு அப்புறம் தான் நம்மளோட இஸ்லாம் இன்வேஷன், மற்ற யூரோப்பியன் இன்வேஷன்லாம் நடக்குது. நம்மளோட ஜென்ரல் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, இந்தியா வந்து ரொம்ப க்ளோரியஸ் கண்ட்ரியாக இருந்துச்சு, 700லேருந்து அவர் டிக்ளைன் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன் இருக்கு. ஆனால் நம்ம க்ளோரியஸ் டைமில் எப்படி இருந்தோம், நம்மளோட அறிவியல் குரானாலஜி என்ன, நம்மளோட ரிஷிகள்லாம் யார் இருந்தாங்க, என்னென்ன லிட்ரேச்சர் இருந்தது, இதெல்லாம் எழுதணும்னு எனக்கு ஆசை. ஆனால் நான் அதில் புக்கு எழுதணும்னு சீரியஸாக இறங்கினப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது எல்லாத்தையும் ஒரே புக்கில் கண்டிப்பாக அடக்க முடியாதுன்னு புரிஞ்சுது எனக்கு. நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இப்போ இந்தியாவோட கதை கிமு 6000லிருந்து கிமு 3102 வரைக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரியை ஜம்பு ஐலாண்டுங்கிற பேரில் நம்ம இலக்கியங்களோட ஆதாரத்தின் அடிப்படையில் எழுதியிருக்கேன். ஏன் கிமு 6000? என்னோட கதை வந்து ஆரம்பம் வந்து மனுவோட ஆரம்பிக்குது. நம்மளோட இந்தியாவோட ஹிஸ்ட்ரி, மனு வந்து பிரளயத்திலேருந்து தன்னையும் தன்னோட ஊர் மக்களையும் காப்பாத்துறதுலேருந்து தான் சொல்கிறோம். அவர் வந்து இமயமலையில் போய் சேர்றாரு முதல்ல இந்த கப்பலில். அது அப்போ தான் அந்த ரிக்வேதத்தோட ஆரம்ப காலம்னு சொல்லலாம். இந்த ரிக்வேதத்தை வந்து நம்ம பாலகங்காதர திலகர் மற்றும் எஸ்பி தீக்ஷித்லாம் அதில் இருக்கிற அஸ்ட்ரானமிக்கல் ரெஃபரன்சஸை வச்சு அப்ராக்சிமேட்லி த ஏர்லியஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து 6000 BCEல ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த சோர்சஸை பேஸ் பண்ணி தான் அதை நான் 6000 BCE அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். 3102 என்னன்னா கலியுகம் ஆரம்பமான வருஷம். அந்த நாள் தான் கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்த தினம். என்னோட புக்கும் அதோட தான் முடியுது ஆக்சுவலி. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாராலையுமே ஒத்துக்கப்பட்ட ட்ரெடிஷ்னலி அண்ட் லிட்ரலி அக்செப்டட் டேட் 3102 BCE அப்படிங்கிறது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மை புக் வந்து இந்த 2 இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற ஹிஸ்டரியை தான் கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வர எல்லாருமே சீக்வன்ஸாக நான் போட்டிருக்கேனே தவிர ஒவ்வொருத்தருக்கும் இயரோ எதுவுமே நான் அசைன் பண்ணல. ஏன்னா அந்த 6000 BCE to 3102 BCE நான் அவங்கள ஒரு பாக்ஸ் பண்ண முடியுமே தவிர இவங்க இந்த வருஷத்தில் இருந்தாங்கன்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நம்மளால மேக்சிமம் கன்ஃபார்ம்டு டேட்னா கிமு 3102 தான். அதனால நான் வந்து அதை தான் நான் அப்ரோச்சாக வச்சிருக்கேன். இதில் வந்து எக்ஸாக்டா அகஸ்தியர் இந்த வருஷம் இருந்தார், ராமர் இந்த வருஷம் இருந்தாருன்னு என்னால் சொல்ல முடியல, நான் சொல்லலை. ஆனால் சீக்வன்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அகஸ்தியருக்கு அப்புறம் ராமர் வந்தார், ராமருக்கு அப்புறம் யார் வந்தார், அதே மாதிரி இருக்கிற சீக்வன்ஸ் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து புக்கோட ஓவர்வியூ. இப்போ வந்து நான் இந்த புக்கோட ஒரு 5 ஹைலைட் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொடுத்துருக்கிற டயத்தில்
அட்லீஸ்ட் நான் ஒரு முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, ரிக்வேதம் எப்படி உருவானது, எந்த ரிஷிகள்லாம் இந்த மந்திரங்களை இயற்றினார்கள் ஆர் பார்த்தார்கள். இயற்றினார்கள்ங்கிறது கரெக்டான வார்த்தை கிடையாது, ஏன்னா ரிஷிகள்லாம் மந்திரத்தை பார்த்தார்கள், மந்திர திருஷ்டா. அதனால தான் நான் வந்து இயற்றினர் இல்லை பார்த்தார்கள்னு எழுதியிருக்கேன். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புக்கோட ஆரம்பமே இதுதான். நான் சொன்ன மாதிரி மனு வந்து அவரோட கிராமத்தில் இருக்கிற அனைத்து பேரோட வெள்ளம் அந்த பிரளயத்திலேருந்து தப்பிச்சு போய் இமயமலையில் போய் சேர்றாரு. அந்த இமயமலையிலேருந்து அந்த மனுவும் அவங்கள சேர்ந்த ரிஷிகளும் மற்ற மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மலையிலேருந்து இறங்கி கீழே வராங்க. அப்போ தான் வந்து அக்னியை வந்து கடவுளாக வணங்குற ப்ராக்டிசஸ் ஆரம்பிக்கிறது. அவங்க சோமா ஜூஸ் எல்லாம், சோமாங்கிற பிளான்ட்லேருந்து சோமா ஜூஸ் பண்ணுறது அதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு சமவெளியை தேடி வராங்க இமயமலையிலேருந்து இறங்கி. அவங்க அவங்க வரப்போ இந்த சரஸ்வதி ரிவருக்கும் திருஷத்வதிங்கிற ஒரு ரிவர், இந்த 2 ரிவருமே இப்போ இல்லை. இந்த 2 ரிவருக்கும் நடுப்புற இருக்கிற டெல்டால தான் வந்து முதல்ல அவங்க வந்து செட்டில் ஆகிறாங்க. அந்த மனுவும் அவர்களுடைய ஊர் மக்களும். இப்போ இந்த சரஸ்வதி ரிவரும் திருஷத்வதி ரிவரும் எங்க இப்போ வந்து ஒரு ஐ மீன் ராஜஸ்தான்ல இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரிலேட்டட் ப்ரூஃப்ஸ்லாம் நான் அந்த ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ அந்த சரஸ்வதி திருஷத்வதி ரிவர் பேங்க்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரிவர் பேங்க்ஸ்ல தான் ரிஷிகள்லாம் குடிசை அமைச்சு அங்க தங்குறாங்க. அங்க தங்கி நீண்ட நேரம் அவங்க மெடிடேஷன்ல இருக்காங்க. அந்த நீண்ட நேரம் மெடிடேஷன்ல இருக்கிறப்ப தான் அவங்க வந்து மந்திரங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட மனக்கண்ணு முன்னாடி. அப்படிதான் ரிக்வேதத்தோட இனிஷியல் பார்ட்ஸ்லாம் உருவாயிருக்கு. இதுக்கு உள்ள ப்ரூஃப்ஸ் எல்லாமே நான் அந்த புக்ல சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரிக்வேதத்தில் வந்து 10 மண்டலம் இருக்கு. இதில் 2வது மண்டலத்திலேருந்து 8வது மண்டலம் வரைக்கும் குடும்ப மண்டலம்னு சொல்கிறோம். கிருத்சமதா, விஸ்வாமித்ரா, வாமதேவா, அத்ரி, பாரத்வாஜா, வசிஷ்டா அண்ட் கன்வா. குடும்ப மண்டலம்னா என்னது? இப்போ 5வது மண்டலம் அத்ரின்னா அந்த மண்டலத்தில் இருக்கிற மந்திரம் முக்காவாசி அத்ரி மகரிஷியும் அப்புறம் அவரோட குடும்பத்தில் வந்த மற்ற அத்ரி ரிஷிகளும் தான் அதை பார்த்துருக்காங்க. அதுதான் அதோட கான்செப்ட். இப்போ வந்து ஒரு ரிஷி ஃபேமிலினா இந்த அத்ரிங்கிறது ஒரு சரணை மாதிரி. இப்போ தத்தாத்திரேயனா அவர் வந்து அத்ரி வம்சத்தில் வந்த இன்னொரு அத்ரி, அதே மாதிரி. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த திருஷத்வதி ரிவர் பேங்க்ஸ்ல இருந்த ரிஷி பரம்பரையில் வந்தவங்க மந்திரத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ரிஷியோட குடும்பமும் அவங்களோட குடும்பத்தோட மந்திரத்தை ஒரு சொத்து மாதிரி பார்த்து பாதுகாத்து வந்தாங்க. பரம்பரையா அதை பாஸ் பண்ணாங்க அந்த நாலேஜை. அதனால இதெல்லாம் குடும்ப மண்டலமா அந்த குடும்பத்திலேயே இது இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மண்டலமும் 10th மண்டலமும் பல்வேறு ரிஷிகள் பல்வேறு டயத்தில் எழுதுனதெல்லாம் அதில் தொகுக்கப்பட்டிருக்கு. இதில் அகஸ்தியர், தீர்க்கதமஸ், பல்வேறு பெரிய பெரிய முனிவ ரிஷிகளோட மந்திரங்கள் வருகின்றன. அப்புறம் 9வது மண்டலம் பார்த்தீங்கன்னா சோமா வழிபாட்டுக்கான மண்டலம். பல்வேறு ரிஷிகள் பல்வேறு காலகட்டத்தில் சோம வழிபாட்டை பற்றி பார்த்த மந்திரங்கள் எல்லாமே இதில் இருக்கு. நான் இதை ஒரு டேபிளில் கொடுத்துருந்தா கூட புக்கில் எப்படி வருதுன்னா எந்தெந்த டயத்தில் எந்தெந்த ரிஷிகள் இருந்தாங்களோ அந்த டயத்தில் அவங்களோட பார்ட் வரா மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வாமித்ரானா அவர் வந்து ஹரிஷ்சந்திரனோட டயத்தில் வராரு. அதே மாதிரி ஒவ்வொரு ரிஷியும் அந்தந்த டயத்தில் நமக்கு எந்த அளவு இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே ஆக்சுவலி அது புரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். எப்படி ரிக்வேதம் உருவாச்சு, எந்தெந்த ரிஷிகள்லாம் அது கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் முக்கியமான ரிஷிகள், இதை பற்றி. செகண்ட் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன். எப்படி இந்த ராஜாக்கள் நான் சொன்ன மாதிரி அந்த பிரம்மவர்த்தா, அந்த திருஷத்வதி, இந்த சரஸ்வதி ரிவரோட டெல்டால இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்த வந்து பிரம்மாவர்த்தா அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் செட்டில் ஆன இடம். அந்த பிரம்மாவர்த்தாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆறாங்க வெளியில. கஷ்யப ரிஷி வந்து காஷ்மீர்ல போய் செட்டில் ஆறாரு. அதனால தான் காஷ்மீருக்கு பேர் அப்படி வந்திருக்கு. பிருகு மகரிஷி பரூச்சுங்கிற ஒரு இடத்துக்கு வந்து செட்டில் ஆகிறாரு குஜராத்ல. அதுக்கப்புறம் மனுவோட பசங்களான மனுவோட வழியில வந்த இக்ஷவாகு, புரூரவஸ், யயாதி, இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பிரம்மவர்த்தாலேருந்து வந்து எக்ஸ்பேண்ட் ஆறாங்க.
அப்பதான் அந்த ஜாகிரபியை வந்து சப்த சிந்துன்னு நம்ம லிட்ரேச்சர்ல ரிக்வேதத்துல எக்ஸ்பெஷலி மென்ஷன் பண்றாங்க. சப்த சிந்துல வந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி, சிந்து இதுல இருக்கிற ரிவர்ஸ் அடக்கம். இதுல எது எதெல்லாம் சப்த சிந்துவா இருக்கலாம் எல்லா டிஸ்கஷனும் நான் அந்த புக்ல கொடுத்துருக்கேன். அப்புறம் சப்த சிந்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த வேதிக் வே ஆஃப் ஃபாலோ பண்றவங்களோட வந்து பரவி கம்ப்ளீட் நார்த் இந்தியா, விந்திய மலைக்கு மேல இருக்கிற ஃபுல் இந்தியாவையும் கவர் பண்றாங்க. இதை வந்து அவங்க ஆர்யா வர்த்தா அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அக்னி ஒர்ஷிப் தான். எங்க போனாலும் அவங்க வந்து அக்னிய கடவுளா கும்பிடுறாங்க. அப்புறம் சந்தஸ்ங்கிற லாங்குவேஜ்ல பேசுறாங்க. சந்தஸ்ங்கிறது வேதிக் சம்ஸ்கிருதம், அதுதான் வந்து சந்தஸ்ன்னு சொல்றோம். இந்த சந்தஸும் அக்னி ஒர்ஷிப்பும் தான் அவங்கள வந்து டிஃபரன்ஷியேட் பண்ற குவாலிட்டிஸ் ஆக்சுவலி. இப்போ இதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இப்போ இந்த ஆரியவர்த்தால இருக்கிறப்ப தான் இவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்தது. அதுல ஒரு குரூப் வந்து தோற்கடிக்கப்பட்டார்கள். அந்த தோற்கடிக்கப்பட்ட வேதத்தை இப்போ ஃபாலோ பண்ற மக்கள் கிளம்பி மேற்க போயிட்டாங்க. அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இந்தியாவிலேருந்து ஆப்கானிஸ்தான் வழியா ஈரான்ல போய் செட்டில் ஆனவங்க. அந்த ஈரான்ங்கிற பேர் கூட அந்த ஆர்யாங்கிற பேர்ல இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஈரான்ல செட்டில் ஆன வேதிக் ட்ரைப் தான் பிற்காலத்துல ஜொராஸ்ட்ரியன் ஒரு சேஜ் மூலமா ஜொராஸ்ட்ரியன்கிற ரிலிஜனை ஃபவுண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஜொராஸ்ட்ரியன்கிற ரிலிஜன் வந்தது. இதெல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட் மூலமா நம்ம கம்ப்ளீட்லி ஆரியன் இன்வேஷன் தியரி வந்து நான் சென்ஸுங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா வெஸ்ட்வர்ட் மைக்ரேஷன் தான் நடந்திருக்கே தவிர நம்ம லிட்ரேச்சர் மூலமா ஈஸ்ட்வர்டா மைக்ரேஷனே நடக்கல. ஸோ இதையும் நான் வந்து தெளிவாக அதில் கொடுத்துருக்கேன் ப்ரூஃப்ஸோட. ஈவன் மிட்டானியில் கூட இப்போ நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கூட கொடுத்துருக்கேன். வேதிக் ரிலேட்டட் சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹிந்துயிசம் வர்சஸ் ஜொராஸ்ட்ரியனிசம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ்லாம் சொல்லியிருக்கேன். நம்ம அந்த டீட்டெயில்ஸ் பாயிண்ட் அப்போ. அப்புறம் தேர்ட் ஹைலைட் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா சவுத் இந்தியா. நிறையா பேருக்கு என்ன ஒரு ஜென்ரல் தாட் ப்ராசஸ்னா ஹிஸ்ட்ரினாலே நார்த் இந்தியா மட்டும்தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, சவுத் இந்தியாவில் என்ன நடந்தது, இதை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதில் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டு லிட்ரேச்சரை படித்ததுலேருந்து எனக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. அந்த பகுருளி, குமரி ரிவர்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து பிரளயத்தப்போ அடிச்சுன்னு போய் இதெல்லாம் முழுகி இருக்கு. அதை சொல்லியிருக்கேன், அந்த எந்த காலகட்டத்தில் நடந்திருக்குமோ அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் அகஸ்தியர் தான் முதல்ல வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு வந்தவர். இந்தியாவை ஒருங்கிணைத்த ரிஷின்னா அவர் அகஸ்தியர் தான். ஏன்னா அகஸ்தியர் வந்து ரிக்வேதத்தில் மந்திரங்களை பார்த்துருக்காரு. அவங்க ஒய்ஃப் லோபமுத்ராவும் மந்திரத்தை நிறையா சொல்லியிருக்காங்க. அவர் தான் முதலா மகிஷ்மதி வந்துடுறாரு. இளவலான் வாதாபி, இது ரொம்ப ஃபேமஸ் கதை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர்களெல்லாம் கொல்றாரு. தலக்காவேரி வராரு, பொதிகை ஹில்ஸ் வராரு, தமிழ் கத்துக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் விவசாயம், மருத்துவம் எல்லாமே சொல்லித்தராரு. அப்புறம் அகஸ்தியம்னு ஒரு இலக்கண நூலை எழுதுறாரு. அங்க இருக்கிற லாங்குவேஜை கத்துக்கிட்டு அதை எப்படி இன்னும் மேம்படுத்தலாங்கிற விதத்துல சொல்றாரு. அப்புறம் அவர் பூம்புகார் வராரு, இந்திரன் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அதே மாதிரி இவர் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் செட்டிலான தமிழ் முனிவராகவே ஆயிட்டாரு. நம்ம லிட்ரேச்சர்ல எல்லாமே அகஸ்தியர்னாலே தமிழ்னு தான் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு. ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரியில லிட்ரேச்சர் படி பார்க்குறப்போ அகஸ்தியர் தான் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டர் ஆஃப் இந்தியா. இவரோட காலத்துக்கு அப்புறம் இந்தியாங்கிறது ஒரே நாடாக ஆயிடுச்சு. தியரட்டிக்கலி பரசுராமர் இதுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட அவர் டைரக்டா கேரளால போய் தவம் பண்றாருன்னு தான் நம்ம படிக்கிறோம். அவர் வந்து அதுக்கப்புறம் மக்களோட எந்த அளவு மிங்கிள் ஆனாரு, என்ன சோஷியல் இம்பாக்ட் பண்ணாருங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. கேரளால தெர் ஆர் சம் ட்ரேசஸ், பட் அகஸ்தியர் தான் கம்ப்ளீட்டா நம்ம இன்டகிரேட் பண்ணாருன்னு நான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இது இது வந்து சவுத் பத்தி. இன்னொரு 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட அரசியல் நேரட்டிவ்லையும் சரி இன்றளவும் கூட இது ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு. ஆரியர்கள், திராவிடர்கள், வட இந்தியா, தென்னிந்தியா, வெளியிலேருந்து வந்தாங்க, உள்ளே இருந்தாங்க, இதே மாதிரி டாபிக் நீங்கள் எப்போ பார்த்தாலும் டிவியில் பார்க்க முடியும், மீடியாவில் கேட்க முடியும். அரசியல்வாதிகளோட பேச்சு இருக்கு. இப்போ நிஜமாவே என்னதான் நடந்தது அந்த காலத்தில்? ஆரியாஸ்ன்னு சொல்கிறோம். ஆரியாஸ்னா யாரு? ஆரியாஸுங்கிறது நம்ம லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நோபல் பீப்புள், அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. நோபல் பீப்புள். அவங்க வந்து ஃபயர் ஒர்ஷிப் பண்ணுவாங்க, சந்தஸ்ல பேசுவாங்க. இதுதான் வந்து ஆரியாங்கிற வேர்டுக்கு டெஃபினேஷன் சொல்றாங்க நம்மளோட லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும். இப்போ கண்டிப்பா அந்த ஆரியாஸ்ங்கிறவங்க வேதிக் ட்ரைபு இந்தியா முழுதும் பரவறப்போ பல்வேறு இடத்துல பல்வேறு ட்ரைப்ஸை மீட் பண்ணாங்க. அதுல வந்து சந்தேகமே கிடையாது. பாத்தீங்கன்னா நம்ம லிட்ரேச்சர்லேயே நிறைய வருது. தாசாஸ், தஸ்யூஸ், நாகாஸ், அப்சரஸ்,
ராட்சசாஸ், கந்தர்வாஸ், யக்ஷாஸ், புலிந்தாஸ், கிராட்டாஸ், கின்னராஸ், எவ்வளவோ பேர் வருது. நம்ம ஹிஸ்டரியை பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கலா இந்தியா பூராவுமே பல்வேறு இடத்துல பல்வேறு மக்கள் இருந்திருக்காங்க. கண்டிப்பா ஒவ்வொரு மக்களும் ட்ரைப்னு சொல்லலாம் ரஃபா. அவங்களோட சிவிலைசேஷன் டிகிரி வேரியடா இருந்திருக்கு. சில ட்ரைப்ஸ் மேன் ஈட்டர்ஸா இருந்திருக்காங்க, மனுஷனையே அடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்காங்க. டீசெண்டா வெல் டெவலப்டு ட்ரைப்ஸும் இருந்திருக்காங்க. ஆனா இந்தியா முழுக்க நிறைய மக்கள் இருந்திருக்காங்க. முக்கியமா பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்சரஸ் அண்ட் கந்தர்வாஸ் நம்ம நிறைய புராணத்துல படிப்போம். அப்சரஸ்ங்கிறவங்க யாருன்னா இந்த இமயமலையில இருக்கிற ரொம்ப அழகான ரொம்ப வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறவங்கள அப்சரஸ்னு ஒரு ட்ரைபா. அதோட ட்ரேசஸ் இப்போ கூட இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஊர்வசி வந்து அப்சரஸ் சேர்ந்தவங்க. அவங்கள தான் புரூரவஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அதே மாதிரி கந்தர்வாஸும் ஆரியாஸோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்திருக்காங்க. இந்த நாகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படிப்போம். இந்த நாகாஸுங்கிறவங்க காட்டில் வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட அட்டாக்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிட்டு ஸ்டெல்த் மோட்ல காண போயிடுவாங்களாம். அவங்க பாம்பை கும்பிடுவாங்களாம். இவங்க நிறைய இடத்துல இந்தியா பூரா பரவி இருந்திருக்காங்க. அப்புறம் கிராட்டகர், கிண்ணறர்கள்லாம் இப்போ கூட இமயமலையில இவங்களோட பரம்பரை எல்லாம் இருக்கான். நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணலாம். நான் புக்லயும் அந்த ரெஃபரன்சஸ்லாம் போட்டிருக்கேன். பேசிக்கா என்ன ஆயிருக்குன்னா வேதிக் ட்ரைப் இந்த மக்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போறப்போ அங்க இருக்கிற மக்களோட ரொம்பவே ஃப்ரீயா பழகியிருக்காங்க. அந்த மக்கள் ரிசெப்டிவா இருந்தா இவங்களோட வேதிக் அக்னி வர்ஷிப்பை அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ப்ராக்டிசஸை இவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஹோஸ்டைலா இருந்தா கண்டிப்பா சண்டை போட்டிருக்காங்க, அவங்கள கொன்னு இருக்காங்க. ரெண்டுமே நடந்திருக்கு. ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு ஹிஸ்டரியில. இப்ப பாத்தீங்கன்னா நாகாஸோட நிறைய பேர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த டைம் ஃப்ரேம்லே புரு குட்சாங்கிறவர் நாகா ஒய்ஃபை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. நம்ம சீதையோட அப்பா ஜனகர் வந்து சுனயனாங்கிற நாக கன்னிகையை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அர்ஜுனர் வந்து உலுப்பின்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதே டைம் நாகாஸோட ஃபைட் பண்ண கிங்ஸும் உண்டு. அர்ஜுன கார்த்தவீரியா, மருத்தா, பாண்டவர்களே சண்டை போட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும். அந்த காண்ட அந்த காட்டை அழிக்கிறப்போ அங்க இருக்கிற நாகாஸ் எல்லாம் இவங்க வந்து கொன்னாங்க. ஸோ இந்த இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சுரல் மிக்சிங் எப்படி நடந்திருக்குன்னா இந்த வேதிக் ட்ரைபு அக்னி வழிபாட்டையும் மற்ற நம்பிக்கைகளையும் மற்றவங்களுக்கு பரப்பியிருக்காங்க. அவங்களோட நம்பிக்கையை இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இன்றளவும் கூட நம்ம நாகத்தை வணங்குறோம் எல்லா கோவில்லையும் வச்சு. அது எதனாலன்னா இவங்களோட நாகர்களோட ஏற்பட்ட இன்டராக்ஷன் அண்ட் மிக்சிங்னால தான் அது நடக்கிறது. இதே மாதிரி தான் நிறைய சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி புக்ல. லிங்கா வர்ஷிப் இதே மாதிரி நிறைய விஷயம் மற்ற ட்ரைப்ஸ்டேருந்து இவங்க வந்து உள் வாங்கிட்டு இருக்காங்க. இது மூலமா பார்த்தோம்னா எல்லா ட்ரைபுமே ஸ்லோவா நாடு வந்து ஆரியாஸா ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஆரியாஸுங்கிறவங்க அவங்களோட ஃபோல்டில் எல்லாரையும் அட்மிட் பண்ணி ஃப்ரீயா இது பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ப்ராக்டிக்கலா நடந்திருக்கு. இப்போ அகஸ்தியர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் தெரிஞ்சிருக்கிற அக்ரிகல்ச்சர், மருத்துவம் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஹோஸ்டைலா ஒண்ணுமே பண்ணல. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி அந்த மக்கள் அவரை ஏத்துப்பாங்க. அவரோட குருவா வச்சுதான் நம்ம இன்னைக்கு வழங்கிட்டு இருக்கோம். திருமந்திரம் எவ்வளவோ புக்ஸ்ல அகஸ்தியர் தான் வந்து குருவா நம்ம வணங்குறோம். ஸோ த ஃபிஃப்த் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி வளர்ந்தது. நான் இது வந்து ஒவ்வொரு செக்ஷன்லையும் இதை வந்து நான் எப்படி ப்ராக்ரஸ் ஆச்சுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இதில் லைட்டாக மட்டும் டச் பண்ணுறேன் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ். ரிஷி அத்ரி வந்து எக்லிப்ஸை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு ரிக்வேதத்தில். அப்புறம் இந்த இன்டர் கேலரி மந்த்னு சொல்லுவோம். இந்த தெலுங்கு கர்நாடகாக்காரர்களுக்கு இது நல்லாவே தெரியும். அதிக மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. லூனார் கேலண்டரை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே இது தெரியும். இதை பத்தி சுனட்சேபாங்கிற ரிஷி மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த காலத்திலே. அப்புறம் தீர்க்க தமசுங்கிற ரிஷி 360 நாள் இருக்கிறது தான் ஒரு வருஷம். அப்புறம் வாரம் மாத கணக்கெல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேத காலத்திலேயே வானவியல்ல நம்ம சிறந்து விளங்கி இருக்கோம். அதை தவிர வேதாங்கம் அப்படின்னு சொல்றோம். ஃபொனட்டிக்ஸ், மெட்ரிக்ஸ், கிராமர், டிக்ஷனரி, நிருக்தா, ஆக்சுவலி அஸ்ட்ரானமி, இது எல்லாத்துலேயுமே இது வந்து ஒரு சப் டாபிக்ஸாக தான் வளர்ந்துருக்கு. வேதத்தோட அங்கம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சயின்டிஃபிக் பிரான்ச் தான் நம்ம டீப்பாக பார்த்தோன்னா. இதை பற்றின டீட்டெயில்ஸ் இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் டச் பண்ண விரும்பினது வந்து கிருத்சமதரை பற்றி. இவர் தான் வந்து முதல்ல பஞ்சுலேருந்து நூல் பண்ணலான்னு கண்டுபிடிச்ச ஒரு ரிஷி, ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இவர் வந்து இவரோட ஃபைண்டிங் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனே உருவாக்கிச்சான். அதுக்கப்புறம் இவர் தான் முதல்ல துணி தைக்கிறதுக்கு நூல்லேருந்து பண்ணலான்னு கண்டுபிடிச்சாராம். இதெல்லாம் வந்து ரிக்வேதத்திலே இருக்கு, செகண்ட் மண்டலால. நமக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கேன்.
சார் 2 o'clock ஆச்சு. எஸ் ஓகே, இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன் சார். ஓகே. அப்புறம் ரெஃபரன்சஸ் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் சம்ஸ்கிருத் லிட்ரேச்சர், சிவி வைத்யா சாரோட புக்கு, அப்புறம் ட்ரெடிஷனல் ஹிஸ்ட்ரி, பாரதிய வித்யா பவன், இதெல்லாம் நான் படித்தேன். அப்புறம் வேதாஸ் ரிலேட்டட் புக்ஸ் நிறைய படித்தேன். அப்புறம் ராமாயணம் மகாபாரத்தை பற்றி அந்த சிவி வைத்யா சார் நிறைய ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு, அது படித்தேன். அப்புறம் இந்த புராணாஸ் எல்லாம் ரீகன்சைல் பண்ணி ரொம்ப அழகாக ரிசர்ச் பண்ணி ஒரு யூரோப்பியன் தான் பரிகிட்டர் எழுதியிருக்காரு, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அப்புறம் சயின்ஸ் இன் சன்ஸ்கிருத் ரிலேட்டட் புக்ஸ் நிறைய படித்தேன். அப்புறம் தமிழில் தொல்காப்பியம், தமிழ் இலக்கிய வரலாறு, இதெல்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த புக்கை வந்து மே 2024 பப்ளிஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் இதோட ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஜென்ரலாகவே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்ம இவ்வளோ ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கோம், இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ஐ மீன் ரொம்ப பெருசாக இருக்கும், சேத்தன் பகத் இல்லை அமிஷ் திரிபாதி மாதிரி பெரிய ஆள் ஆயிடலாம், அடுத்த வால்யூம் புக்கு எழுதலாம், அப்படிதான் நான் நினச்சேன், ரொம்ப சைல்டிஷாக. அப்புறம் தான் ரியாலிட்டி புரிஞ்சுது, இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்ன நல்ல விஷயம்னா, நான் வந்து ஐ ஹாவ் டு அட்மிட் இட், ஆக்சுவலி இந்த புக்கு வந்து லிமிடெட் சக்ஸஸ் தான். படித்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கு, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் வந்து லைக் மைண்டட் பீப்புளை ரீச் பண்ண முடியலன்னு சொல்லணும். நான் வந்து ஆனால் இந்த எக்ஸசைஸில் ஐ காட் டு நோ அபவுட் லாட் ஆஃப் பீப்புள். ஆக்சுவலி என்னோட இன்ஃபுளுன்ஸ் என்னன்னா, மக்கள் வந்து எல்லாருமே பிஸியாக இருக்காங்க இந்த ஆஸ் ஆஃப் டுடே. அவங்களுக்கு வந்து புக்கு படிக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அன்லெஸ் யூ ஆர் அ ப்ரூவ்டு பர்சன், இட் இஸ் டஃப் டு கிரியேட் தட் இம்பேக்ட். அது ஒன்று புரிஞ்சுட்டேன். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு நிறைய ஃபீட்பேக் அண்ட் கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. பெரிய பெரிய இண்டிக் ரிலேட்டட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட என்னோட கான்டாக்ட் கிடச்சிது. சுவாமிநாதன் சார், அப்புறம் கல்யாணராமன் சார், சரஸ்வதி ரிவர் ரிலேட்டட் ரிசர்ச், டிகே ஹரி சார், இதே மாதிரி பெரிய பெரிய மனிதர்களோட கான்டாக்ட் கிடச்சிது. அப்புறம் தான் எனக்கு ரொம்ப என்ன புரிஞ்சுதுன்னா, எனக்கு முன்னாடி நிறையா பேர் இருக்காங்க இந்த பாதையில், அவங்கெல்லாம் செல்ஃப்லெஸ்ஸாக அவங்களோட டைம், எஃபர்ட் அண்ட் ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம நாட்டுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நான் வந்து ஜஸ்ட் லாஸ்ட் அடிஷன் ஆஸ் ஆஃப் டுடே அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுட்டேன். அதனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் நான் வந்து இதை ஒரு பாசிட்டிவாக நான் எடுத்துட்டேன், அதை அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட், ஆப்வியஸ்லி நான் எதிர்பார்த்த அளவு சக்ஸஸாக இல்லாததுனால என்னால் அடுத்த வால்யூம் எழுத போக முடியல. ஆனால் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அப், ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் டேக் இட் ஸ்லோ. நான் இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அறிவோம் இணைவோம்னு. நம்ம நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டோட ஒற்றுமையை வளர்க்கணுங்கிற ஒரே இன்டென்ஷன் தான் இதில் எனக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு நேரேட்டிவ் கிரியேட் பண்ணுற தேவை இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டை பிரிக்கிறதுக்கும் அரசியல் லாபத்துக்காகவும் எல்லாரும் மோர் தென் 24 hours ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மிஷனரியே இருக்குது, ஃபண்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம நாட்டோட ஒற்றுமையை பாதுகாக்க, நம்ம நாட்டில் இருந்த கிரேட்னஸை போதிக்க ரொம்ப சிலர் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் தேவையான ரிசோர்ஸஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை. அதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட அறிவுக்கும் பலத்துக்கும் ஏற்ற அளவு என்னால் ஒரு எறும்பு என்ன செய்ய முடியுமோ அந்த அளவு செய்யணும்னு நான் நினச்சி ஏப்ரல் 14 இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இந்த கடைசி ஒரு ஃபியூ மந்த்ஸில் நான் ஒரு 6-7 வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலி எல்லாமே வெல் ரிசர்ச்ட் அண்ட் ஐ ஹவ் ட்ரை டு மேக் இட் ஆஸ் மச் அஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் பாசிபிள். புத்தாண்டை பற்றி ஒன்று போட்டேன், அப்புறம் ஆதிசங்கரரை பற்றி ஒன்று போட்டேன், அப்புறம் ரிக்வேதத்தை பற்றி, அப்புறம் யோகா பற்றி, அப்புறம் சார் சொன்ன மாதிரி திலகரை பற்றி, அப்புறம் லாஸ்ட் வீக் ஆவணி ஆவட்டத்தை பற்றி போட்டேன். ஸோ நான் வந்து தொடர்ந்து என்னோட எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நான் அதை கண்டினியூ பண்ணுறோங்கிற இதில் இருக்கேன். உங்களுக்கு இதில் இந்த ஃபீல்டெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இந்த புக்கையும் வாங்கி படிக்கலாம். நான் வந்து ஐ மீன் ரீகேப்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன சொல்லணும்னு நினச்சோன்னா ஐ ஹவ் ஆல்மோஸ்ட் கவர்ட் ஆல் தட். இந்த சான்ஸ் கொடுத்த சுவாமிநாதன் சார் அவர்களுக்கும், நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஒரு புக் படிக்கிறதுக்கே எழுதுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஐ ஹேட் டு கோ த்ரூ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். ஆனால் சுவாமிநாதன் சார் 150 புக்கு எழுதணும்னு சொல்கிறப்ப எனக்கு மலைச்சு போயிட்டேன். இது நிஜமா உண்மையா பொய்யான்னு கூட என்னால் ஃபஸ்ட்டு நம்ப முடியல. ஸோ எனக்கு முன்னோடிகள் நிறையா பேர் இருக்காங்க. நான் வந்து இந்த லைனில் சேர்ற ஒரு லாஸ்ட் எறும்புன்னு தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். நான் எதுக்காக என்னோட ஹோல் இதை சொன்னேன்னா, இந்த சின்ன விஷயம் வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளோட பாசிட்டிவிட்டி ஒத்துமையை வந்து நம்ம நாட்டுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இல்லைன்னா ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நாடு இதே மாதிரி இருக்குமாங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ இருக்கிற இதில்.
அனைவருக்கும் நன்றி பெங்களூர் நாகராஜன் அவர்களே. அருமையான ஆராய்ச்சி, தொடர்ந்து நடத்துங்கள். எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போதும் உண்டு. மீண்டும் வருகின்ற அன்புடன் நினைக்கிறோம். என்னுடைய கருத்துக்களை நேரம் குறைவாக இருப்பதால் உங்களுக்கு இமெயில் மூலமாக தெரிவிப்பிருக்கிறேன். மீண்டும் வருகின்ற அன்புடன். நேயர்கள் இதுவரை கேட்டது பெங்களூர் நாகராஜன் அவர்கள் வழங்கிய வரலாற்று ஆராய்ச்சியின் முடிவுகளை பற்றி கேட்டோம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. நேயர்களுக்கு வணக்கம். நன்றி. நன்றி. தேங்க்ஸ். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே.